முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி வாக்கு செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி தனது வாக்கினை செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது கோவை செய்தியாளர் கோவையிலிருந்து இணைகிறார். வணக்கம் சசிகுமார், விவரங்கள். வணக்கம் சையத். 18வது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் தற்பொழுது ஒரே கட்டமாக தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி நாடாளுமன்றத்திற்குட்பட்ட தொகுதியில் கோவை சுகுணாபுரம் மைல்கல் பகுதியில் அமைந்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி தனது குடும்பத்தினருடன் வாக்களிக்க வந்து கொண்டிருக்கும் காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த தேர்தலானது மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக அனைவராலும் பார்க்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவானது கோவை மாவட்டம் முழுவதும் பொள்ளாச்சி மற்றும் கோவை நாடாளுமன்ற தொகுதிகளில் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த பகுதியில் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சுகுணாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தற்பொழுது தனது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக குடும்பத்தோடு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி தற்பொழுது குடும்பத்தினருடன் வாக்களிக்க வந்துள்ள காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவை தனது ஜனநாயக கடமை ஆற்றிய பிறகு செய்தியாளர்களையும் சந்திக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சையத், சசிகுமார், முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி வாக்களிக்குவதற்காக அந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு வருகை தரக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் என்ன சொல்றாங்க? வாக்குப்பதிவு எந்த அளவுக்கு இருக்கிறது சசிகுமார்? கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியிலும் சரி, கோவை நாடாளுமன்ற தொகுதியிலும் சரி, வாக்காளர்கள் மிகவும் ஆர்வமுடன் வாக்களிக்க வந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தமிழகத்தில், அதுவும் கோவை மாவட்டத்தில் மக்கள் கடைசியாக சந்தித்த ஒரு தேர்தலானது மிகவும் முறைகேடுகளுடனும் மிகப்பெரிய அராஜகத்துடனும் ஒரு தேர்தலை கோவை மாவட்ட மக்கள் சந்தித்தார்கள் கடந்த உள்ளாட்சி தேர்தலில். அதற்கு பழி தீர்க்கும் விதமாக பொதுமக்கள் எழுச்சியோடு தற்பொழுது தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக போட்டு வந்து கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. அதிலும் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டுமே என்றால், கோவை மாவட்டம் கூடுதலாக அவிநாசி சட்டமன்ற தொகுதியும் சேர்த்து 11 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக மாபெரும் வெற்றி பெற்று மிகப்பெரிய பலத்துடன் இருப்பதால் நடைபெறக்கூடிய இந்த தேர்தலானது பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் கழக வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயன் மற்றும் கோவை நாடாளுமன்றத்தில் போட்டியிடும் கழக வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் ஆகியோர் மிகப்பெரிய அளவில் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகக்கூடிய ஒரு விஷயத்தை மக்களிடம் நம்மால் காண முடிகிறது. ஆகவே இந்த தேர்தலின் முடிவு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாடு உற்று நோக்கக்கூடிய இந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த தயாராக உள்ளது. அதற்கு முக்கிய காரணமாக இன்னொரு விஷயத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோம். சையத், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் சக்தி படைத்த ஒரு இயக்கத்திற்கு முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு நாடு முழுவதும் இருந்து இளைஞர்கள், இளம் பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் படையெடுத்து வருவது போல நாள்தோறும் கட்சியில் இணைந்து வருவதை நம்மால் பார்க்க முடிந்தது.
ஆகவே இந்த தற்பொழுது நடைபெற்றக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் முதல் வாக்காளர்கள் பட்டியலாக இருந்தாலும் சரி, இளைஞர் இளம் பெண்களுடைய வாக்குகளாக இருந்தாலும் சரி, அதுவும் குறிப்பாக 40 வயதுக்குட்பட்டவர்களுடைய வாக்குகள் அனைத்தும் இரட்டை இலை சின்னத்திற்கு பதிவாகும் என்பதுதான் பல்வேறு அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாகவும், களத்தில் வாக்குப்பதிவு குறித்தும் நிலவரங்கள் குறித்தும் வெற்றி வாய்ப்புகளை குறித்தும் நடுநிலைமையோடு சர்வே செய்த ஒவ்வொருடைய கருத்தாகவும் இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. சையத், முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி கோவை மாவட்டம் சுகுணாபுரம் மயில்கல் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் வாக்களிக்க வந்திருந்ததை தொடர்ந்து தற்போது அதற்குண்டான ஆவணங்களை சமர்ப்பித்து வாக்கு அளித்து விட்டார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வாக்களித்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அதன் விவரங்கள் சசிகுமார். தற்பொழுது முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி அவர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றிவிட்டு ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என்பதைப் போல அந்த ஒற்றை விரலை காட்டி செய்தியாளர்களிடம் ஒற்றை விரலை காட்டி பதிவு செய்தார். தற்பொழுது சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திப்பதற்காக அவர் வந்து கொண்டிருக்கின்றார். அதையும் தற்பொழுது நம் நேரலையில் பார்க்கலாம். முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி கோவை மாவட்டம் சுகுணாபுரம் மயில்கல் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் வாக்களிப்பதற்காக வருகை தந்திருந்ததையொட்டி அவர் அதற்குண்டான ஆவணத்தை சமர்ப்பித்து வாக்கை பதிவு செய்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பல்வேறு தொகுதிகளில் பல்வேறு மாவட்டங்களில் பலதரப்பட்ட மக்கள், திரைத்துறை பிரபலங்கள், அரசியல் கட்சி நிர்வாகிகள், தலைவர்கள் என அனைவரும் வாக்கினை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி கோவை மாவட்டம் சுகுணாபுரம் மயில்கல் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் வாக்களிக்க வந்து வாக்களித்துக் கொண்டிருக்கிறார். வாக்களித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி கோவை மாவட்டம் சுகுணாபுரம் மயில்கல் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்க்கிறோம். நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே என்னுடைய சுகுணாபுரம் பள்ளியிலே வாக்களித்து ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளோம். இந்த தேர்தலிலே சிறப்பான முறையிலே எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக கூட்டணி முழுமையாக வெற்றியடையும். தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த அடிப்படையிலே அதிமுகவுடைய வெற்றி உறுதி. ஏனென்றால் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி, கோவை, திருப்பூர், அதே போல் நீலகிரி, அதே போல் ஈரோட்டில் 2 தொகுதிகள், 5 பார்லிமெண்ட்டிலும் கண்டிப்பாக அதிமுக வெற்றி உறுதி, இரட்டலை வெற்றி உறுதி. சமீப காலமாக கட்சியில் இளைஞர்கள், இளம் பெண்கள், கல்லூரி மாணவர்கள் அதிகமான பேர் இழந்துட்டு வந்துருந்தாங்க. அப்போ இந்த முதல் வாக்காளர்களுடைய ஓட்டு சதவிகிதம் மட்டும் அதிமுக எந்த அளவுக்கு அதிகமாக இந்த தேர்தலில் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க?
அதாவது முதல் ஓட்டர்ஸோட வாக்கு அதிமுக தான் அதிகமாக கிடைக்கும். ஏனென்றால் அம்மா அரசு எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா 7.5% இடஒதுக்கீடு கொடுத்து மருத்துவ கல்லூரி மாணவருடைய கனவை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவிகளுக்கு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 600க்கு மேற்பட்டவர்கள் MBBS PDS படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி எடப்பாடியார். அதேபோல் கொரோனா நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி யாருமே படிக்க முடியல. அப்போ பார்த்திங்கன்னா ஆல் பாஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணது. அதே போல் அம்மா இருக்கும்போது சரி எடப்பாடியார் இருக்கும்போது அதிகமான மாணவர்களுக்கு அதிகமான திட்டங்கள் தந்ததும் பள்ளிக் கல்வியிலும் உயர்கல்வியிலும் தந்தது அதிமுகவே. கண்டிப்பாக மாணவருடைய வாக்குகள் அதிமுக மட்டும் அதிகமாக இருக்கும். எடப்பாடியார் வரணும்னு விரும்புவாங்க. அதுக்கு திமுக பணம் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. பாஜக திமுக பணப்பட்டுவாடாக ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் சொல்லிட்டு இருக்கு. மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. மாற்றி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா? சரி, அதாவது தேர்தலை பொறுத்தளவுக்கு ஒரு ஜனநாயக முறையில் தான் நடக்கணும், ஒரு நியாயமாக தான் நடக்குன்னு சொல்லி போட்டு அதிமுக எதிர்பார்க்குது. எங்களுடைய பொதுச் செயலர் அப்படி தான் பண்ணிருக்காங்க. நாங்கள் நேர்மையாக தேர்தலை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.